மச்சான் ஆடா சாப்பிட்டு வந்துடலாம், டைம் ஆயிடுச்சு. டேய் போடா, ஒரு 2-3 மாசத்துக்கு என் மூஞ்சில முடிக்காது போ. என்ன ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தீங்க, என்னாச்சு? டேய் நம்மளாம் ஆண்ட பரம்பரைடா, அவன் தூரமா நின்று கை தட்டுற பரம்பரை. அவனுக்குலாம் சரிசமா நின்று பேச சொல்றேன். என்னடா ஒன்றும் புரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம 5 கப்பு வச்சிருக்கோம்டா, அவனுக்கு கப்புனா என்னன்னே தெரியாது. இந்த வருஷம் ஏதாவது ஒரு கப்பு ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நின்று பேசுவோம். வாய்ப்பு இல்ல ராஜா. இந்த வாட்டியா தலையை நேர்ல பார்க்கலான்னு பார்த்தா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஐபிஎலுக்கு டிக்கெட் தெரியா? ஆமா, என்கிட்ட 2 டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அதுவும் டாப் போல ஜம்முன்னு பார்க்கலாம். எவ்வளோடா? 15,000 தான் ஒண்ணு. அடங்கோ. அவனுக்கு சம்பளமே 18,000 தான், இதுல 15,000 டிக்கெட் போடா அந்த பக்கம். ஓ சரி சரி, நான் சூப்பர் செட்டே குத்துறேன். அவர் 20,000 ஓகே சொன்னாரு. பாவீங்களா, கம்பெனி கொடுத்தா இப்படிதான் இருக்கான் போல. 2 days later. ஹலோ என்ன 2 மாசம் வாடகை கொடுக்கலாம், அவன் அவ்வளோ ஓவரா பேசுவானா? வீடு எவ்வளோன்னு கேளு, என்ன ஒரு 1 கோடி ரூபா வருமா? நாளைக்கு அந்த 1 கோடி ரூபா மூஞ்சில விட்டு வந்து பொறுக்கிட்டு போக சொல்லு. இந்த மாப்பிள்ள முடிவு பண்ணிட்ட மாப்பிள்ள, இப்போ இந்த புதுசா டெஸ்ட்லாம் ஒரு கார் வருது, இந்த கார் தான் எடுக்கலான்னு இருக்கேன். ஜிஎஸ்டி கேஸ்லாம் விடு மாப்பிள்ள, எல்லாமே கட்டி ரெடி கேஸ் எடுத்துக்கலாம் மாப்பிள்ள. இந்த மஹிந்திரா சிட்டி எவ்வளோ வருது ரேட்டு? டேய் மித்ரா, நானும் பார்த்துனே இருக்கேன். 1 கோடி ரூபான்ற டெஸ்லா கார் வாங்க போறேன்ற. நான் இங்கே பல்கா கொள்ளாச்சிட்டு வந்துட்டியா? நான் ஏன்டா கொள்ளையடிக்கணும், அதான் ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சு. ஐபிஎல் ஆரம்பிச்சு அதுக்கு டீம் 11ல டீம் போடுவேன்டா, ஜெயிச்சா முத பரிசு 3 கோடி ரூபா, 2 நாள் என்ன கோடி சொல்றேன் கரெக்டா? போன வருஷம் போட்ட காசு 49 ரூபா திரும்பி வரலன்னு ஓன அழுதுட்டு இருந்தான். இந்த வருஷம் என்னென்ன பேசுறான் பத்தியா? கம்பெனிக்கு ஒரு பைத்தியம் இப்படிதான் சுத்தி நின்று போடும்.